வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 12ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,639 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,731 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,787 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,491 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,435 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,343 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்க சேனல் படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் நெக்கில் வந்து இருக்குது. இன்னும் நமக்கு இங்கே மூவ் ஆகலை. அதாவது இது கடந்த செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் நமக்குரிய ஒரு வருஷ டேட்டாவில் நம்ம போட்டிருக்க சேனல். மேலும் நேத்திக்கு நம்மளுடைய ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,675. நமக்கு இன்னும் 25,000 டச் பண்ணலை. 25,000 தான் நம்ம மெயினான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக இங்கே வச்சுட்ருக்கோம். மேலும் லோ லெவல் பார்த்தீங்கன்னா 24,527. நம்ம இங்கே வச்சுருக்கிறது 24,500. இன்னும் நமக்கு இந்த ரேஞ்சுக்கு நிஃப்டி வந்து கீழே வரலை. இதுக்கப்புறம் நம்மளுடைய மூவ்மெண்ட் கீழே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் இந்த லெவலுக்குள்ளேயே தான் நமக்கு சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கே ஒழிய நமக்கு இந்த ரேஞ்சை விட்டு மேலேயும் போகலை, இன்னும் கீழேயும் வரல. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 6 நாட்கள் கிட்ட நம்மளுடைய மார்க்கெட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அது தெரியும். ஏன்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வு தான் திரும்ப திரும்ப நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 6வது நாள் முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு ஒரு கரெக்ஷன் வரலாம் அல்லது ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்து மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு ப்ராஃபிட்டை அதிகமாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு முறை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேனலை விட்டு நமக்கு கீழே இறங்குதா, இந்த சேனலை விட்டு மேலே போகுதா. ஏன்னா இது இங்கே நமக்கு இந்த சேனலும் மிக ஒரு வித்தியாசத்தில் நமக்கு இருக்குது. இப்போ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இறங்கும் பொழுது இந்த சேனலை விட்டு கீழே வருதா இல்லை இங்கேயே போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்மளுடைய ட்ரேடிங்கை வந்து ஒரு 1 வாரம் 2 வாரத்துக்கு நம்மளால் ஸ்டெடியாக பண்ண முடியும். இங்கே பேங்க் நிஃப்டியோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 53,430 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,644 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,751 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 53,109 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,002 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,788 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியுது. இங்கே நல்ல ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் நமக்கு தெரியுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா இடங்கள்லையும் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து தான் நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து மேலே அந்த மாதிரி நமக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த பக்கம் வந்து பேங்க் நிஃப்டி மூவ் ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லெவலில் வச்சுருக்கோம். 53,700, 52,900 நம்ம ஒரு லெவலாக வச்சுருக்கோம். இந்த 2 லெவலுக்குள்ளேயுமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நமக்கு மூவ் ஆகலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6 நாள் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஒன்று நமக்கு இன்றைக்கும் சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு 6வது நாள் எண்டில் ஒரு கரெக்ஷன் எல்லா இடத்துலையும் வந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் நமக்கு, அதாவது மேலேயும் வரலாம் கீழேயும் வரலாம். அதுக்கப்புறம் அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம்
நமக்கு ட்ரெண்டும் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கரெக்ஷன் எதை பக்கம் பார்த்து போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை வச்சு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட இந்த லைனில் நெக்லைனில் நிற்கிது. இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ண ஏன்னா இங்கே தான் நிற்கிது, நமக்கு நெக்லைனில் தான் நிற்கிது. நெக்லைனில் நிற்கும் பொழுது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு தான் நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ஆல் டைம் ஹை தொடுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் எடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சரியாக கணிக்க முடியாது. அதுக்கு நடுவில் கரெக்ஷன் வரும், திரும்ப ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோனை வச்சு மாற்றி அமைச்சிட்டோன்னா நம்ம நினச்ச மாதிரி நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.